ஆக்சுவலாக அருவி போது மேஜராக என்ன இருந்துச்சுன்னா, அது வந்து ஒரு அடையாளத்தை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்துருக்கு அப்படிங்கிற அளவில் இருந்துச்சு. நிறைய பேர் பாராட்டினாலும் ஒரு சில பேர் வந்து அது வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி, நீ நீ வந்து மக்கள் சார்ந்த சினிமாவை பண்ணுவேங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நீ நீ விலகி போன மவனே அந்த மாதிரி சில பாராட்டு விழாக்கள்லாம் கூட நடந்துச்சு. ஸோ அது வந்து அது வெற்றி அப்படிங்கிறத காட்டிலும் அதில் ஒரு பொறுப்புணர்வு தான் அதிகமாக இருந்துச்சு. இங்கே வாழ் பொறுத்தளவில் அது வந்து ரொம்ப பர்சனலான ஒரு ஃபில்மாக நிறைய பேர் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. டைரெக்டாக இப்போ ஒரு படம் பார்த்தோம், பிடிச்சிருந்தது பிடிக்கல அப்படிங்கிறத தாண்டி நான் இங்கேருந்து என்னால் அடுத்து அடி எடுத்து வைக்கணும்னா நான் ஒரு முடிவு எடுத்தாகணும், அந்த மாதிரி நிலைமைக்கு ஒரு சில சொற்பமான ஆட்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. சரி, அப்போ ஒரு படம்னு ஒன்று பண்ணும்போது அதுக்கு உண்மையாகவே வந்து ஒரு இம்பேக்ட் வந்து ஒரு இண்டிவிஜுவலிஸ்ட் இருக்குது. அதாவது நம்ம ஒரு கூட்டமாக ஒரு செலிப்ரேட்டிவாக பண்ணுறதை காட்டிலும் இண்டிவிஜுவலிஸ்டிக்காக ஒருத்தவங்களுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த படம் பொறுத்தளவில் மக்களுக்கான அரசியலை பேசுகிறதுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு அவசியம் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம வந்து நேர்மையாக வந்து பேசுகிறோம். அது இந்த எல்லா வியாபார சூழல் இது எல்லாத்தையும் தாண்டி அது வந்து நேரடியாக இப்போ நமக்கு ஒரு தியேட்டர்ஸ்னு ஒன்று இருக்கிறதுனால ஒரு ஜனநாயக முறையாக எல்லா மக்களுக்கும் அதை நேரடியாக நம்மளால் கொடுத்துட முடியுது. அப்போ நேரடியாக அந்த மக்களுடைய அதுக்கான ரிஃப்ளெக்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய புத்துணர்வு கொடுத்துருக்கு. இப்போ இது வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம், நம்ம இந்த வந்து தொடர்ந்து பண்ணணும், அந்த மாதிரி ஒரு நினைப்பு தான்.